கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மில்ட்ரெட் ஹானர் என்ற இசை ஆசிரியர் அயோயாவில் உள்ள ஒரு பள்ளியில் பணிபுரிந்தார். ஒரு மாணவன் எப்பொழுதும் தனது தாயார் கேட்கும் வகையில் பியானோ வாசிக்க விரும்புவதாக கூறுவான். ஆனால் சில நாட்களாக மாணவன் ராபி வகுப்பிற்கு வரவே இல்லை. விசாரித்த போது தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தெரிவித்தான். பள்ளி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு தயாரான போது மாணவன் பியானோ வாசிக்க அனுமதி கோரி எழுதினான். மில்ட்ரெட் தயக்கம் காட்டினாலும் நிகழ்ச்சியின் இறுதியில் வாசிக்க அவனுக்கு இடமளித்தார். அந்நிகழ்ச்சியில் மாணவர் ராபி மிக சிறப்பாக பியானோ வாசித்ததில் மொத்த கூட்டம் எழுந்து நின்று கைத்தட்டியது. பையனிடம் கேட்டபோது, ஆசிரியரே, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா? என் தாயார் புற்றுநோயால் கஷ்டப்பட்டு இருந்தார். இன்று காலை காலமானார் மற்றும் என் தாயார் காது கேளாதவள். அதனால் இன்றிரவுதான் நான் வாசிப்பதை முதலில் கேட்டிருப்பாள். அதை சிறப்பாக மாற்ற விரும்பினேன் என்றான் ராபி. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் 1995 ஓக்லஹோமா நகரத்தில் உள்ள ஆல்ஃபிரட் முர்ரா பெடரல் கட்டிடத்தின் மீதான வெடிகுண்டு விபத்தில் கொல்லப்பட்டார். ராபின் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவனுடைய இரட்சகர் தன்னுடன் இருப்பதை அறிந்திருந்தான். உலகில் அனாதையாக ஆனால் விசுவாசத்தில் பணக்காரனாக இருக்கும் தன் மகனின் சாதனையை பற்றி கேட்டு அவனது தாய் மகிழ்ச்சி அடைவார் என்பதையும் ராபி அறிந்திருந்தான். ஆம், என அன்பானவர்களே, நாமும் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எங்களோடு இருக்கிறீங்க. உடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.